கவிதா, என்ன நடந்து போச்சு? இப்படி வீட்டை விட்டு போறேங்கிற? இன்னும் என்ன நடக்கணுங்கிற? எந்த இடத்துல நான் கொஞ்சம் கௌரவமா இருக்கணும்னு நினைச்சேனோ அங்கே வந்தாச்சுமா உன் புள்ள. ஆபீஸ் முதலாளிகிட்ட போய் சொல்லி 300 ரூபாய் வாங்கிட்டான். உனக்கு புற்றுநோயா? நீ செத்துக்கிட்டே இருக்கியா? நோய் வந்துதான் நான் சாகணுமா? இவனை பெற்றதுக்காகவே சாகலாமே. இவ்வளவு சொல்றாங்களே, உங்களுக்கு சொரணையே இல்லையா? எங்கேயாவது ஒரு வேலையை தெரிவிக்க கூடாதா? வேலை எங்கடி கிடைக்குது? வேலை கிடைக்கலன்னா ஏதாவது வியாபாரம் பண்ண. மூலதனம் எங்க அப்பா என்ன சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்கானே. செத்து போட்டுட்டு போயிருக்காரு, அது பத்தாதா? இதோ மூலதனம். பொய் அடமானமா வச்சு எங்க ஆபீசர் கிட்ட பணம் பறிச்சியே, அதுக்கு பதிலா என்ன யாருக்கிட்ட அடமானம் வச்சிருக்கலாமே. இல்ல இதோ உன் கடைசி தங்கச்சி இவ்வளவு அடமானம் வச்சா இன்னும் 100-200 கூட கிடைக்கும். எங்களை வச்சு வியாபாரம் பண்ணடா. உனக்காக, உன் குடி செலவுக்காக, அதுக்கு நாங்க தயாராக